ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமிக்க நெல்லிக்காய் ரசம், தூய மல்லி சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் பொடிக்கறி. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமே பேஸ் தக்காளி, புளி. இதில் நெல்லிக்காய்ங்கிறதுனால நான் ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ தக்காளி, புளி, நெல்லிக்காய் 3த்தையுமே வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போது நீங்கள் நான் இதில் பருப்பு போடலை. பருப்பு போடுறதா இருந்தால் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் தக்காளி, புளி, 2 நெல்லிக்காயை அரைச்சி விட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போடுறேன். அரைச்சி விட்ட சாமானோட நான் கொதி விடுறேன். மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க விட்டேன். அப்புறம் கொஞ்சம் அதில் பெருங்காயம் சேர்த்துட்டு கொதிக்க விடுறேன். கொதித்த பின்ன ரசப்பொடி செய்வதற்கு தனியா, வர தனியா, தனியா விரை தனியா, அப்புறமா கடலைப்பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் துவரம் பருப்பு எது வேணால் உங்கள் காம்பினேஷனில் போட்டுக்கலாம். நான் இங்கே துவரம் பருப்பு போட்டுருக்கேன். 2 துவரம் பருப்பு, தனியா, மிளகு, சீரகம் நல்லா வறுத்துட்டு, மிளகாய் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த பொடியை நல்லா கொதி வந்த பின்ன அதில் போட்டு இன்னும் ஒரு உப்பையும் போட்டு கொதி விட்டால் ஒரு மணமான ரசம் ரெடி. இப்போ தாளிப்புக்கு 2 கடுகு, 2 சீரகம் மேலே, கூடவே 2 கொத்தமல்லி தழை ரெடி ஆகிடுதா இப்போ ரசம். அடுத்தது கத்திரிக்காய். அதற்கு தேவையான ஒரு பாண்டியில் பொடி பண்ணிக்கிறோம். முதல்ல எண்ணெய், வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பு, 2 மிளகு, சீரகம் இதை போட்டு வறுத்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றுறோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்ட பின்ன மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டு சொடத்த பின்ன காயும் பிழிஞ்சு அதில் போடுறோம். நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் ஒரு சிம்மில் வச்சு அதை பெரட்டி விட்டேன்னாக்கா கொஞ்சம் ஒரு அரைவேக்காடாக இருக்கும். அப்போ ஒரு லைட்டாக உப்பை போட்டு பின்னையும் அது கூட கொஞ்சம் மிளகாப்பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம், காரம் பத்தாதுங்கிற பட்சத்தில் போட்டு நல்லாவே அது சுருளை வதங்கும். அப்போ இந்த கறிப்பொடி எடுத்து மேலே தூவி நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் பெரட்டினாக்கா அந்த வாசனைகள்லாம் அந்த காயில் இறங்கிண்டு அருமையான கத்திரிக்காய் பொடிக்கறி தயார். அதோடைய இதில் நீங்கள் காம்பினேஷன் நிறையா வச்சுக்கலாம். வேர்க்கடலை போடலாம், எள்ளு போடலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது கடலை பருப்பு கொரன்னு அரைச்சி தனியாவோட அது மணத்தை என்ஹான்ஸ் பண்ணி அருமையான ஒரு கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி. காம்பினேஷன் நெல்லிக்காய் ரசத்துக்கும் இந்த கத்திரிக்காய் பொடிக்கறிக்கும். இதற்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா? அது நான் பாரம்பரியமிக்க ஒரு அரிசி, தூய மல்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை 4 மணி நேரம் காத்தால் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன அளவோ அதை நீங்கள் அலம்பி ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பின்ன அலம்பி குக்கரில் வச்சு ஒரு 8 விசில் விட்டேன்னா மல்லிகை, தூய மல்லி பேருக்கு ஏற்ற மாதிரியே மல்லிப்பூ போன்ற ஒரு சாதம் ரெடி. இப்போது சாதம் ரெடி, ரசம் ரெடி, கத்திரிக்காய் பொடிக்கறி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.